சாந்தி. அவ்யக்த சமிகை 13 ஜூலை 2025. இன்றைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, अभी जैसे वाचा से डायरेक्शन देना पड़ता है, ऐसे श्रेष्ठ संकल्प से सारी कारोबार चल सकती हैं. பாபா புரிய வைக்கிறாரு, எப்படி இப்பொழுது நீங்கள் வார்த்தைகளின் மூலமாக யாருக்கானாலும் ஏதாவது அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் கூறுகின்றீர்களோ, அதே போன்று சிரேஷ்ட எண்ணங்கள் மூலமாகவே உங்கள் காரிய விவகாரங்களை நடத்தி வைக்க முடியும். நம்ம யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு டைரக்ஷன் சொல்லி இந்த வேலையை இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறது போல எண்ணங்கள் மூலமாகவே நாம இன்னொரு ஆத்மாவோட பேச முடியும். साइंस वाले नीचे पृथ्वी से ऊपर तक डायरेक्शन लेते रहते हैं, तो क्या आप श्रेष्ठ संकल्प की शक्ति से सारी कारोबार नहीं चला सकते हो? அப்ப பாபா கேட்கிறாரு, எப்படி அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் இங்க இருந்து இப்போ ஒரு ராக்கெட் விண்வெளியை நோக்கி அனுப்புறாங்க அப்படின்னா, அது ஸ்தூலமாக அது இந்த உலகத்தோட கான்டாக்டில் இல்லை. அது எங்கேயோ விண்வெளியில் போய்கிட்டு இருக்கு. நாம் எங்கள் பூமியில் உட்காண்ட்ருப்போம். ஆனால் இங்கேருந்து அந்த சிக்னல் அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சேட்டிலைட்க்கு கொடுக்க முடியும். அது நம்ம சொல்கிறத ரிசீவ் பண்ணுது. ஆனால் இது ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. அப்போது சயின்ஸ்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னா, பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய சிரேஷ்ட எண்ணங்களுடைய சக்தியின் மூலமாக இன்னொரு ஆத்மாவிற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்க முடியாதா? அந்த சிக்னலை அந்த ஆத்மாவுக்கு கொடுக்க முடியாதா? இது முடியும், இது பாசிபிள் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாமல் இங்கேருந்து சிக்னல் எவ்வளோ பல 1000 லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளிக்கு உங்களால் ஒரு சிக்னலை அவ்வளோ துல்லியமாக அனுப்ப முடியுதுன்னா, இதே உலகத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு உங்களால் எண்ணங்களுடைய சக்தியை கொடுக்க முடியாது? பாபா எவ்வளோ ஸ்வீட்டாக கேட்குறாரு. जैसे बोल करके बात को स्पष्ट करते हैं, वैसे आगे चलकर संकल्प से सारी कारोबार चलेगी. इसके लिए श्रेष्ठ संकल्पों का स्टॉक जमा करो. எப்படி பேச்சின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக விஷயங்களை தெளிவாக்குகிறோமோ, நம்ம பேசி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறோமோ, அதே போன்று வரக்கூடிய காலங்களில் எண்ணங்கள் மூலமாகவே நம்முடைய அனைத்து விவகாரங்களும் நடக்கும். நம்ம ஒன்று நினச்சி அந்த அந்த சங்கல்பத்தை உருவாக்குனாலே அது அந்த குறிப்பிட்ட நபருக்கு போய் சேர்ந்துடுமா. அவங்க அதை புரிஞ்சு அப்படியே செஞ்சிடுவாங்க. ஆனால் அதுக்கு பாபா என்ன சொல்றாரு, உங்கள் தாட் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கணும், சங்கல்பங்கள் அவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கணும். அப்போ அந்த சங்கல்பத்தினுடைய சக்தியை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்முடைய எண்ண சக்தி வீணாகாமல் இருந்தால் தான் நம்முடைய எண்ணங்கள், நம்ம உருவாக்கக்கூடிய அந்த குறைந்த எண்ணங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன சங்கல்பம் வச்சோமோ அந்த பவர், அந்த ஒட்டுமொத்த சக்தியோட அந்த சங்கல்பம் அப்படியே நடந்துடும். அதுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு, எண்ணங்கள் மூலமாக நீங்கள் இவ்வளோ அதிசயமான வேலைகள்லாம் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களுடைய தாட்ஸை, அதனுடைய பவரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சங்கல்பம் வைக்கிறோம், பாபாவுக்கு சொல்கிறோம், பாபா அதை செய்ய வச்சிடுறாரு. இதை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி.